தோல் சம்பந்தமான பிணிக்கு முதல் மருந்து என்றால் அது ஏற்கனவே அவர் வரது முடி சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் அவர் கேட்கிறாருன்னு சொல்றாரு. அதாவது ஆறாத வன்கரப்பானுக்கு பல மருந்துகளை சொல்லியிருக்கிறார். ஆனா நான் பார்த்து தீராத தோல் பிணிகளுக்கு மருந்துனா அது குடியோட்டி பூண்டினுடைய வெள்ளதான் சார். பார்க்கக்கூடியதுதான் குடியோட்டி பூண்டு என்று அழைக்கப்பெறும் பிரம்மத்தண்டி. இந்த பிரம்மத்தண்டியின் இலைகளை உடைக்கும் பொழுது அதிலே இருந்து வரக்கூடிய பால் மாமருந்து. கண் உபாதைகளுக்கு தெரியாத கண்ணிற்கும் தெரியும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய மாமருந்து. அது பாடலிலே சொல்வார், மந்தித்த கண்ணுக்கு மருந்துண்டு மாதே கேள் இந்து புத்திப்பிலே இளம்பீத ரோகிணி நந்திப்புச்சாற்றினில் நயந்து அரைத்து இட்டிடில் அந்திக்கு முன்னரே அருந்ததி தோன்றுமே என்று சொல்லுவார். இதனுடைய விதைகளானது அந்தம் என்று சொல்லக்கூடிய உடலை அழிக்கக்கூடிய ஆறாத வன் கரப்பானிற்கும் மாமருந்து. சொன்னேன் இல்லையா, குடியோட்டி பூண்டு பிரம்மத்தண்டி சொன்னேன் இல்லையா, அதனுடைய விதைக்கு அற்புதமான குணம் சார். அதனாலதான் சொல்றான், அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. செட்டியார் கடையில் நல்லாவே கிடைக்கும் சார், காசு ரொம்ப கம்மி தான், வாங்கிக்கலாம். அந்தம் அழிக்கின்ற ஆறாத வன்கரப்பான், அந்தம் அழிக்கின்ற ஆறாத வன்கரப்பான் தொந்த பிரமேகம் சொறி சிறந்து வந்தரை குத்தல் ஒருங்கட்டி குடியோட்டி பூண்டதனின் வித்தால் அறியும் எனது. யாரால சார் சொல்ல முடியும்? குத்தல் ஒருங்கட்டி குடியோட்டி பூண்டினுடைய வித்தை எடுத்துக்கொண்டால் அந்தத்தை அழிக்கக்கூடிய ஆறாத வன் கரப்பான். பட்டப்படையா இருக்கு, சட்டை கைட்ட பார்க்கவே முடியாத உடல். அப்படிப்பட்ட உடம்புக்கு மருந்தாக இருந்து குடியோட்டி பூண்டினுடைய விதை எப்படி கொடுக்கணும்? அதையே 2 விதமாக கொடுக்கலாம், தெரிந்து கொள்ளுங்கள். அந்த விதையை வாங்கி வந்து நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெயை 1 லிட்டர் ஊற்றி குடியோட்டி பூண்டினுடைய விதைய வெறும் சட்டியில போட்டாலும் பொரியும், எண்ணெயில போட்டாலும் பொரியும். கடுகு மாதிரி தான், கடுகும் வெறும் சட்டியில போட்டா பொரியும், தெரியுங்களா? அப்ப இதை என்ன பண்ணணும்? எண்ணெயில போட்டு காய்ச்சி எண்ணெயை வச்சுக்கணும். தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறைங்கிற மாதிரி வாரம் தோறும் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிடா சொல்லிட்டாயே அவங்க வாரம் குறைஞ்சிடும். உள்ளுக்கும் இதை கொடுக்கணும். சாப்பிட சொன்னா இல்லையா, இத்தால் அழியும் எனவே இந்த உள்ளுக்கும் இந்த எண்ணெயை குடிச்ச சொல்லணும். இப்ப நம்ம காய்ச்சுற எண்ணெய் ஆடிய நல்லெண்ணெயாக இருக்கணும், நல்ல எண்ணெயாக இருக்கணும். நல்லெண்ணெய்ன்றது நல்ல எண்ணெய் தான், ஏற்கனவே நல்ல எண்ணெயா இருக்கணும். ஆடன நல்லெண்ணெயா இருந்து அவனுக்கு இதை காய்ச்சி உடம்புக்கும் தடவை குளிச்சுக்கோ, ஊற வச்சு நல்லா வாய்க்க. குளிக்காதா ராத்திரி பட்டுக்கிறது இல்ல, அப்ப தடவை 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்து பட்டுக்கிறாங்க. ராத்திரி எல்லாம் ஊறட்டும், 10 நாள் 7 நாள் உடம்புல அரிக்கவே குறைஞ்சிடும். 10 நாள் கழிச்சு பார்த்தானா படலாம் இல்லாம போவாங்க. 20 நாள் எல்லாத்துக்கும் சார் அந்த மழிக்கின்றாதவன் தரப்பான் சொரியாசிஸ் எல்லாம் வந்துடும். அந்தத்தை, அந்தம் என்பது உடல். குடியோட்டி பூண்டு, குடியோட்டி பூண்டை விட ஒரு மருந்து கிடையாது. அது ஒரு மருந்து. அடுத்ததாக நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு மருந்துக்கு துணை மருந்து சேரும்போது இன்னும் நல்லா இருக்கிறதுனால இங்க வர மருந்து புதினாவுக்கு அரிசியோடு வாங்கி ஸ்கின் டிசீஸ் வந்தோம் இல்லையா, புதினா அற்புதமான மருந்து. அதனால நம்ம முன்னோர்கள் புதினாவே ஒரு கை உணவாக கண்டிப்பாக வச்சிருக்காங்க. அரிசியோடு வாங்கி அக்கினி மாந்தம், அக்கினி மாந்தத்தை போக்கும். குருதி அழுக்கு மலக்கட்டல் விரியும், குருதி அழுக்கை போக்கும், மலக்கட்டும் போய்க்கிடும், மலக்கட்டல் விரியும். துரியதன்று சொறி சிறந்து மாறும் தொல்லுலகில் நாளும் புதியன் மூலி புகழ். புதியன் மூலி சொல்லக்கூடிய புதினா, நன்கால் சத்தைவான் என்று சொல்லக்கூடிய தாவரவியல் பெயர் உண்ட புதினாவுக்கு அந்த குணம் உண்டு. அப்ப புதினாவை மருந்தாக்குறது எப்படின்னா, இத 2 விதமா ஆக்கலாம். புதினாவை 200 ரூபாய்க்கு வாங்கி வந்து உருவி போட்டு நிழல்ல காய வச்சு அந்த புதினாவை சூரிய புறம் அந்த ரவி சூரியன்ல காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா இதை போட்டு வெந்நீர்ல கடைக்கு முடியலான்னு போட்டுக்கலாம். அது கூடவே நேர்மை காய்ச்சின குடியோட்டி பூண்டினுடைய எண்ணெயை கொடுத்துடலாம். அப்ப எண்ணெயும் கொடுத்து இதையும் கொடுத்துடும் போது அவன் உடம்புக்கு இதுவும் போக்கும், ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும். இது புதினா. அப்ப ஸ்கின் டிசீஸ் வரும்போது ரத்தத்தை ஒருவனுக்கு சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்துற வேலைக்கு புதினா கொடுத்துட்டீங்க. அடுத்ததான் என்ன பண்றீங்க? மேல இருக்கிற கரப்பானெல்லாம் போக்குறதுக்கு
குடியோட்டி பூண்டினுடைய வெத்தை எண்ணெயும் கொடுத்துட்டீங்க, அந்த வெத்தையும் சாப்பிடுறதுக்கு அந்த புதினா கூடிய கலந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா ஸ்கின் டிசீசஸ் நீக்கும், தோல் சம்பந்தமான பிணிகளுக்கு மருந்தாகும், அற்புதமா வேலை செய்யும். அப்ப இது தோல் சம்பந்தமான பிணியை போக்குவதோடு மட்டுமில்லாம இன்னும் சில நன்மையை கொடுக்கும். அதுல ஒன்று, இந்த நல்லெண்ணெயை தினந்தோறும் ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டு வந்தா அந்த உடல்ல இருக்கிற சூடெல்லாம் அகன்றுடும், நல்லா பசிக்கும், வயிறு எல்லாம் கிளீன் ஆயிடும். அப்போ இது மாதிரி பல நன்மைகளை தரக்கூடிய உணவை பயன்படுத்தி நாம் நலம் பெறணும், நம்மை சார்ந்து வரவர்களை நன்மை பெற வைக்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.